தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆளுநர் வழங்கிய அந்த தேநீர் விருந்துல நீங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் எல்லாரும் ஒருங்கிணைந்து பேசிட்டு இருந்தீங்க. அது ஒரு பரவலாக பேசப்பட்டது. கூட்டணி சம்பந்தமாக தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளிக்கிறார். இல்ல உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்றாரு. இருந்தாலும் தேமுதிகவை கொண்டு வருவதற்கு எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் தீவிரமா பேச்சுவார்த்தை. பாஜகனுடைய நிலைப்பாடுன்னு தேமுதிக உங்களுடைய கூட்டணிக்கு வரும்னு நம்புறீங்களா சார்? சார், எங்களுடைய கூட்டணியில் எல்லா கட்சிகளும் திருப்பி எடப்பாடி பழனிசாமி தான் பேசிட்டு இருக்காரு. சரியா? அப்படி பேசிட்டு இருக்க சமயத்தில் நான் ஆஸ் அ ஃப்ரெண்ட், என் கூட 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றா, அவர் பச்சை பாஸ் படித்தேன், நான் பிரசிடென்சி படித்தேன். நான் எதனால எங்கள் கூட சேர்ந்தா ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை சொன்னேன் அவர்கிட்ட. அந்த பாயிண்ட்டை அவருக்கு அதை யோசிக்க சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் அலையன்ஸ் எத்தனை மணி எப்போ முடியும்? அலையன்சஸ் இந்த மேட்டர் ஆஃப் மூமெண்ட்டில் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருந்தே திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் அம்மாவோட டைப் வச்சிருக்காரு. அவர் எக்காரணத்தை கொண்டும் கருணாநிதியோடையோ இல்லை கருணாநிதி அண்ட் சன்ஸோடையோ டெஃபினட்டாக இந்த பார்ட்டி டிஎம்கேயோட ஜெல் ஆகாது. அது நேச்சுரலே கிடையாது. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, விஜயன் இருக்கு. அங்க போற வாய்ப்பு இல்ல என்டிஏ கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இறுதியாகிட்டு எடுத்துக்கலாமா சார்? சார், இந்த வாட்டி நம்ம பிராங்கா பேசணும்னா தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. அது காங்கிரஸ் அங்க போயிருச்சுன்னா அந்த ஃப்ரண்ட்டும் டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரெங்தனோட ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் மேப் அப்படின்றது ஒன்று இன்னும் கிடைக்காமையே இருக்கு. ஸோ காங்கிரஸோ விசிகேவோ அங்கே போயிட்டாங்கன்னா திமுக தேர்ட் பொசிஷன் போயிடும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.